எலும்பு இல்லாத நான் கோழியை எடுத்து நல்லா அழகாக பீஸ் போட்டு வச்சுக்கிறேன். அழகாக மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூனு மிளகு சேர்த்துக்கிறேன் பொடி பண்ணி. 1 ஸ்பூனு மிளகு. இன்னும் ஆர்கானோ கார்லிக் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பவுடரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பப்ரிக்கா பவுடரு 1 ஸ்பூன். திட்டமாக உப்பு சேர்த்து ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஆலிவ் ஆயில் சேர்த்து கிண்டிக்கிறோம். நல்லா கிண்டிட்டோம். இதை அப்படியே வந்து ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே மசாலாவில் ஊறட்டும். நம்ம செய்யலாம். இது அப்படியே இருக்கட்டும். 2 பெரிய சைஸ் பூண்டு எடுத்து தோல் உரித்து நறுக்கி வச்சுக்கிறேன். இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பூண்டை நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா அழகாக இதை பொரித்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்கலாம். அழகாக வறுத்துக்கலாம். அப்படியே பொரிட்டோம். ஆடுங்க எண்ணெய் அழகாக ஒரு கோல்டு கலரில் ஆகுது பாருங்கள். போதும். எண்ணெய் அழகாக எடுத்துட்டு இதை அழகாக ஒரு பேப்பரில் வச்சு பேப்பரில் எடுத்து வைக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். அழகாக எடுத்து வச்சுட்டோம். எண்ணெய்லாம் அப்படியே வடிட்டோம். 2 முட்டை எடுத்துக்கணும். 2 முட்டையை நம்ம நல்லா அழகாக அடிச்சுக்கலாம். கலந்தாச்சு. சோடா ரெடி பண்ணிக்கிறோம். 2 முட்டை அடிச்சுக்கணும். 25 மில்லி அளவுக்கு சோடா சேர்த்துக்கணும். திட்டமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். 3 மைதா மாவு எடுத்து இதை அழகாக கலந்துக்கலாம். முட்டை சோடா மைதா மாவு போட்டு நம்ம இதை அழகாக கலந்துக்கலாம். எல்லாத்தையும் அழகாக கலந்துட்டோம். நம்ம ஊற்றி கலந்துக்கலாம். இதை அப்படியே நம்ம கோழியில் ஊற்றிட்டு அப்படியே நல்லா அழகாக கலந்துக்கலாம். அழகாக கலந்துட்டு இதை அப்படியே ஊற வைக்கலாம். கொஞ்சம் இதை அப்படியே குறைஞ்சது ஒரு 45லேருந்து 1 மணி நேரம் இதை ஊற வச்சுட்டு நம்ம செய்யலாம். நம்ம சவுஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். மயோனஸ் சேர்த்துக்கிறேன். நான் இதில் பிட்ஸா கிரீதர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பிட்ஸா கிரீதர். காரத்துக்கு எதையும் பெப்பர் சேர்த்து 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். துமாத் கெச்சப் சேர்த்துக்கிறேன். பெரி பவுடர் கொஞ்சம் கலந்துக்கலாம். டெபக்கோ சவுஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் தேவை. இதில் கொஞ்சம் பாஸ்லே கொஞ்சம் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டு இதில் பொரிச்சு வச்ச இந்த பூண்டு இதை போட்டு நம்ம கலந்துக்கிறோம். எண்ணெயில் பொரிச்சு வச்ச பூண்டையும் நம்ம இதில் சேர்த்து நம்ம அழகாக கலந்து எடுத்துக்கிறோம். எண்ணெய் சூப்பராக நம்ம ஒரு சவுஸ் ரெடி பண்ணிட்டோம். கோழி மசாலா போட்டு வச்சிருந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த கோழியை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு வரத்தம் இல்லை. அதே எண்ணெயில் நம்ம அழகாக ஒரு பீஸ் எண்ணெயில் வச்சு நம்ம பொரிச்சு அழகாக இதை மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து எடுக்கலாம். அப்படியே வேகட்டும். அப்படியே திருப்பி போட்டு வறக்கலாம். சூட்டில் வறக்கலாம். லைட்டாக அதை திருப்பி போட்டு அப்படியே வேகட்டும். அப்படியே திருப்பி போட்டுட்டு அழகாக வறக்கலாம். மிதமான சூட்டில் பொன்னிறமாக அழகாக வறுக்கலாம். போதும். இது நல்லா வேக வெந்துச்சு. இது நம்ம எடுத்துடலாம். எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் அழகாக பொரிச்சு எடுக்கலாம். பொரிச்சு வச்சுட்டோம். மீதம் இருக்கிறதே நம்ம அழகாக இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் பாருங்க. இது ரெடி ஆகிடுது. அழகாக ஒரு சிக்கன் எடுக்க வேண்டியதான். அழகாக அந்த சவுஸில் டீப் பண்ணி நம்ம சாப்பிடணும். இது ஒரு ஐட்டம் முடிச்சிட்டோம். ப்ரெட் எடுத்துட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த அப்ளை பண்ணுறோம். இந்த ப்ரெட்டு மேலே நம்ம இந்த ரெடி பண்ண சவுஸ் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பார்க்க நம்ம வறுத்து வச்சிருந்த கோழி இருக்குதுல்ல, இந்த கோழி எடுத்து அது மேலே அழகாக வச்சுக்கலாம். அழகாக இந்த சிக்கன் அழகாக நம்ம இது கூட வச்சுட்டு இது மேலே நம்ம சீஸ் எடுத்து வைக்கிறோம். இது மேலே அழகாக சீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சுட்டு போட்டு நம்ம இதை ஸ்டேக்க பண்ணி வறுத்து அழகாக அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு நம்ம இதை வறுத்துக்கலாம். பட்டர் போட்டு இந்த ப்ரெட்டை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்படியே செய்யலாம். அந்த ப்ரெட்டு வந்து கிரில் பண்ணுற இது மெஷின்லேயும் போட்டு செஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த இதில் வச்சு நான் செய்கிறேன். அப்படியே வேகட்டும். அழகாக இதை திருப்பி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள். சவுஸெல்லாம் வச்சுட்டு நம்ம அழகாக ஒரு ப்ரெட்டை செஞ்சுட்டோம் பாருங்கள். அழகாக இதை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். பாருங்க ரெடி ஆகி நான் வந்து அகுருக்கு சல்லாது இலை இந்த தக்காளி எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சல்லாது இலைலாம் நீங்கள் எடுத்துங்க. தக்காளி பழம் சல்லாது எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட நம்ம இந்த பொரிச்ச கோழியை நம்ம சேர்த்துக்கிறோம். அழகாக சேர்த்துக்கலாம். பொரிச்ச கோழியை சேர்த்து நம்ம அழகாக அதை கிண்டிக்கலாம். நம்ம ரெடி பண்ண சவுஸை கொஞ்சம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சவுஸை இதை சேர்த்துட்டு நம்ம பாருங்க என்ன சூப்பராக நம்ம ஒரு சிக்கன் சலாட் செஞ்சுட்டு பாருங்க. அழகாக
சல்லாது வச்சு பாருங்கள், சல்லாது ரெடி ஆகிடுது. சூப்பராக நம்ம ஒரு சிக்கன் செஞ்சுட்டேன் பாருங்கள், என்ன அழகாகுது. நீங்கள் வெறுமனே இப்படியே சிக்கன் செஞ்சுட்டு இப்படி அந்த சவுஸ் செஞ்சுட்டு தொட்டு சாப்பிட்லாம். இல்லை ப்ரெட்டில் வச்சு உஸ்து வச்சு பாருங்கள், என்ன அழகாக உள்ள சவுஸோடு சேர்த்து உஸ்து அந்த சிக்கன்லாம் சேர்த்து என்ன அழகாக நம்ம ஒரு ப்ரெட்டு செஞ்சுட்டோம். இப்படியும் செய்யலாம். பிள்ளைங்களுக்கு காயில் மாத் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம். இங்கே பாருங்கள், நான் சல்லாது செஞ்சுக்கிறேன் பாருங்கள். சல்லாதில் சிக்கன்லாம் சேர்த்து நம்ம செஞ்ச சவுஸ் எல்லாம் சேர்த்து இதில் தேவையான சல்லாது இலை, அகுருக்கு, இந்த தக்காளி எல்லாம் சேர்த்து இது கூட கொஞ்சம் பெரி பெரி பவுடர் போட்டு நம்ம அழகாக செஞ்சிட்டோம். இதே சிக்கனில் சவுஸ் வச்சு சாப்பிட்லாம், ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம், சல்லாது செஞ்சு சாப்பிட்லாம். ஒரே சிக்கனில் நான் 3 ஐட்டம் செஞ்சுக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடை செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இன்னிய டின்னர் எப்படின்னு சொல்லுங்கப்பா. அந்த சிக்கன் கார்லிக் டின்னர் எப்படின்னு சொல்லுங்கள். ஒரே மாதிரியான வீட்டில் வந்து மிதாக்கு சும்மா செஞ்சு சாப்பிட்றதோட இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். சத்தான சாப்பாடு இன்றைக்கி. நீங்களும் இதே மெத்தடை செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த டின்னர் எப்படின்னு சொல்லுங்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.